தீபிகா வணக்கம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் 21வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மேற்கொண்டு அமெரிக்கா போரை தொடர கூடுதல் நிதி தேவை என்ற ஒரு கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி தேவை என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு மேற்கொண்டு இந்த போரை தொடர்வதில் நிதி தேவைப்படுவதாகவே கூறப்படுகின்றது. இந்நிலையில் தொடர்ச்சியாக அமெரிக்கா போரிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் அதற்காக செலவிடப்படக்கூடிய தொகை என்பது இதுவரை இல்லாத அளவாக பார்க்கப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு புதிய சிக்கலை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் 200 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்க்க வேண்டும் என்றால் 18 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி தேவை என்ற ஒரு கோரிக்கையை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். இது வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிதி குறித்து அவர் பேசும்போது அமெரிக்க ராணுவம் முழுமையாக தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த கோரிக்கை விடுத்திருக்கின்றேன் என்றும் இது ஒரு சிறிய விலை மட்டுமே என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஆயுத பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது என்பதை மறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ராணுவ வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதில் நிர்வாகம் மிகவும் விவேகத்துடன் செயல்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேசும்போது அவருடன் சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்படுது. நிதி தேவை என்றால் அமெரிக்கா ஆயுத பற்றாக்குறை எதிர்கொள்கிறதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அவ்வாறு அதற்கு மறுப்பு தெரிவித்த ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்தை பொறுத்தவரையில் அதனுடைய வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதில் நிர்வாகம் மிகவும் விவேகத்தோடு செயல்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்க போரை தொடர வேண்டும் என்றால் அதற்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அதுக்கு நிதி தேவை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக அமெரிக்க அரசியல் சட்டத்தை பொறுத்தவரையிலும் அமெரிக்க அரசியல் அமைப்பு சாதனத்தின்படி ஒரு அதிபரால் ஒரு போரை தொடங்க முடியாது. அதற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய அனுமதி தேவை. ஆனால் ஈரானுக்கு எதிரான போரை பொறுத்தவரை திடீரென்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டார். அதற்கு பிறகு அதற்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரசிடம் ஒப்புதல் வாங்காமல் இந்த போரை தொடங்கினார். அதற்கு பிறகுதான் ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4ஆம் தேதி என்று அமெரிக்க செனட்டில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை அமெரிக்காவினுடைய வர்ஜீனியா மாகாணத்தினுடைய ஜனநாயக கட்சியை சேர்ந்த டிம் கைன் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது 47 பேர் சாதகமாகவும் 53 பேர் எதிராக வாக்களித்தார்கள். இதனால் இந்த தீர்மானத்துக்கு எதிராக தான் பெரும்பாலும் வாக்களிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க போரை தொடர்வது சிக்கல் இல்லை என்ற ஒரு நிலை உருவானது. அதனால் அமெரிக்காவுடைய ஒப்புதலோடு, நாடாளுமன்றத்தின் ஒப்புதலோடு தான் அந்த போரை தொடர்கிறார் என்ற ஒரு நிலை உறுதியானது. ஆனால் தற்போது என்ன சிக்கல் என்றால் மேற்கொண்டு போரை தொடர்வதில் அதற்கு நிதி தேவைப்படுகிறது. நிதி கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். 18 லட்சம் கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஈரானுக்கு எதிரான போரில் முதல் நாளில் மட்டுமே கடந்த 28ஆம் தேதி என்று போர் தொடங்கியது. முதல் நாளில் மட்டுமே அமெரிக்கா 6900 கோடி ரூபாய் செலவிட்டதாக தெரிய வந்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான போரில் முதல் 6 நாட்களில், அதாவது ஒரு வாரத்தில் மட்டுமே 11.3 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா செலவழித்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தொகையாக பார்க்கப்படுகிறது. இது முதல் நாள் போரில் செலவிட்ட தொகை, அடுத்தது நாட்களில் செலவிடக்கூடிய தொகை காரணமாக அமெரிக்காவில் மிகப்பெரிய கடன் சுமை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து போர் தொடுத்து வருகின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவின் கடன் என்பது வரலாறு காணாத அளவுக்கு பெருமளவு உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது வரி தொடர்பான சட்டங்கள், பாதுகாப்பு துறைக்கு அதிக அளவிலான செலவுகள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளால் அந்த நாட்டினுடைய கடன் என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இது அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது குறைந்த முதலீடுகள், விலை உயர்ந்த பொருட்களில் செலவிடுவது உள்ளிட்ட கடன்கள் அதிகரிக்க காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த போர் நடத்துவதில் கூட அதிக அளவிலான கடனுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிக கடன் வாங்குவதும் அதற்கு அதிக வட்டி செலுத்துவதும் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் அது அமெரிக்க மக்களை பெரிய அளவில் பாதிக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் கடன் 3500 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 100 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது நவம்பர் மாதத்திற்கு முன்பாகவே 3700 லட்சம் கோடி ரூபாயை கடக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அபாய நிலை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருப்பதை காட்டுகிறது. ஈரானுக்கு எதிரான போருக்கு இதுவரை 1,16,000 கோடி ரூபாயை அமெரிக்கா செலவு செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த போருக்காக 18 லட்சம் ரூபாய் மேல் நிதி தேவை என்று வெள்ளை மாளிகையை பென்டகன் அணுகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவுக்கு இதுவரை இந்த ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா 1,16,000 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதும் மேற்கொண்டு போரை தொடர 18 லட்சம் கோடி ரூபாய் தேவை என்பதும் அமெரிக்காவுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் காண்பிக்கின்றது.
என்ற அமெரிக்காவை பொறுத்தவரையில் கடந்த 2025 ராணுவ பட்ஜெட் 850 பில்லியன் டாலர், அதாவது 78 லட்சம் கோடி ரூபாய் என்பது அமெரிக்காவுடைய ராணுவ பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட ஈரானுக்கு எதிரான போர் என்பது அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்ற ஒரு கூற்றம் அமெரிக்காவிலே முன்வைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத ஒரு போருக்காக இதுவரை 1,16,000 கோடி ரூபாய் செலவு என்பது தேவையா என்ற ஒரு கேள்வியும், அதே போன்று மேற்கொண்டு போரை தொடர 18 லட்சம் கோடி ரூபாய் தேவை என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருப்பதும் ஏற்புடையதானா என்ற கேள்வியை அமெரிக்க மக்களை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரை தொடர்வதில் அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய இயக்குனர் ஜோ கெனட் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட முடியாது, மனசாட்சியோடு இந்த போரை தொடர முடியாது என்று கூறி அழுத்தம் காரணமாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போர் நடக்கிறது என்று கூறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக தான் பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 கப்பல்கள் இதுவரை இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதும் அமெரிக்காவுக்கு, அதாவது ஈரானுக்கு எதிரான போரில் USS ஜெரால்ட் ஆர் போர்ட் உள்ளிட்ட உலகின் மிகப்பெரிய ஆப்ரஹாம் லிங்கன் என 2 விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா பயன்படுத்துகிறது. இந்த கப்பல்களை இயக்க ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு நாளைக்கு மட்டுமே 58 கோடி செலவாவதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக மிகப்பெரிய தொகை செலவழிக்கும் கட்டாயத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. அதற்காக இனி வரக்கூடிய நாட்களில் போரை தொடர நிதி தேவை என்ற நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருப்பது என்பது அமெரிக்கர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தீபிகா.